நோய்கள் எங்கிருந்து வருது, எதனால் வருகிறது, எப்படி வருகிறது என்று விளக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சிக்கல். நம்ம யோசிச்சே பார்த்ததில்லை. நம்ம மட்டும்தான் சுனாமியை இங்கே காவிரி பூமண்டலத்தில் பார்த்தது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம் திரும்ப வேளாங்கண்ணிலையும் நாகப்பட்டினத்துலையும். நம்ம ஒருத்தர் தான், இந்த தலைமுறை மட்டும்தான் பார்த்துருக்கு. 2000 வருஷமாக பார்க்கல. கிட்டத்தட்ட 2000 வருஷம், கிட்டத்தட்ட 400 வருஷமாக நம்ம பேண்டமிக் பார்த்ததில்லை. பிளேக்கை பார்த்தது கடைசியாக. அதுக்கப்புறம் நம்ம கோவிடை பார்த்துட்டோம். கொட்டுற மழையை 100 சென்டிமீட்டர் மழையை எங்கள் ஊரில் யாரும் 300 வருஷம் பார்த்ததில்லை. இன்னைக்கு பார்த்துருக்கோம். கொட்டுகிற மழையை, ஒரு 100 சென்டிமீட்டர் மழையை ஒரே நாளில் என்னைக்கா பார்த்தோமா? பார்க்குறோம். மொத்தமாக சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. புவி வெப்படை இதெல்லாம் பாடத்தில் படிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் வெப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறது காட்டிக்கிட்டே இருக்கு. இனிமேல் கிளவுட் பர்ஸ்ட், இனிமேல் நோ மான்சூன், ஒன்லி கிளவுட் பர்ஸ்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லிட்டான். புயல் தான் வரப்போகிறது. மழை பெருமழை மட்டும்தான். அதுக்கப்புறம் கொடு வெள்ளமும் கொடு வெயிலும் தான் பார்க்க போகிறோம். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் சார்? சாப்பாட்டில் நம்ம சாப்பிட்ற கீரை, காய், புலால் எல்லாத்துலேயும் ஏற்கனவே 20% அதனுடைய சத்துக்கள் குறைந்து போய்விட்டன நண்பர்களே. ஒரு காலத்தில் 1/2 கிலோ நம்ம காய்கறி சாப்பிட்டோன்னா இனிமேல் 3/4 கிலோ சாப்பிடணும். 1/2 கிலோ விற்கிற விலை 1 கிலோ விற்கிற விலைக்கு வந்துருச்சு. அப்போது ஒரு சாமானியனால் பருப்போ, ஒரு சாமானியனால் ஒரு பாதாம் பருப்போ, இல்லை சாமானியனால் நல்ல சத்துள்ள காய்கறிகளோ வாங்க முடியாத ஒரு சமூகத்தில் நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நோய் வராது தடுப்பதற்கான அத்தனை மெனக்கெடலும் நம் உணவு திட்டத்திலும் நம் வாழ்வியலிலும் இருக்க வேண்டும். உணவு திட்டம் நான் சொன்னது போல் அதே அப்படியே இருக்கணும் அவசியம். அதில் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் படித்த விஷயங்களை வைத்து இதை ஆதாரமாக வைத்து கொண்டு ஒரு லோ கிளைசிமிக் கீட்டோ டயட்டாக எடுத்துக்கொள்ளுங்க. இது முதல் விஷயம். 2வது, உடல் நம்மிடம் பேசுவதை கொஞ்சம் உற்று உற்று கேளுங்க. உறங்க வேண்டும் என்று நான் சொன்னால் உறங்குங்கள். சோர்வாக இருக்குது என்றால் அந்த களைப்பு நீக்க ஓய்வெடுங்கள். உடல் பயிற்சி செய்ய தேவை என்று தோணினால் உடல் பயிற்சி செய்யணும். தோணா இல்லை, தினசரி செய்யணும். தினசரி நடைப்பயிற்சி ஒரு தவப்பயிற்சியை விட மிக மேலானது. தினசரி 1 மணி நேரம் நல்ல கைகளை வீசி நடந்து போகணும். நடந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பேர் கும்பலாக போயிட்டு அது சரியில்லை, இது சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அரசியல் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான்னு கும்பலாக போகிறதுக்கு பேர் நடைப்பயிற்சி இல்லை. அது உங்களை கூடுதல் உள நோயாளிகளாக மாற்றிடும். தனியாக நடங்க. அழகாக நல்ல காதில் வேணால் இப்போ அந்த ஒரு ஹேண்ட்ஸ்ஃப்ரீயை மாட்டிக்கிட்டு பவா செல்லத்துறையினுடைய கதையை கேட்டுக்கொண்டே நடங்க. இளையராஜாவினுடைய இசையை கேட்டுக்கொண்டே நடங்க. போட்காஸ்ட் அப்படின்னு நிறைய இருக்குது. ஏகப்பட்ட பேர் பேசுகிறத கேட்கலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்கணும்னு நினச்சா அப்படி கேட்கலாம். ஒன்றுமே கேட்காமல் உங்கள் உள்ளம் சொல்வதை கேட்க வேண்டும் என்றால் தனியாக அமைதியாக மனம் என்ன சொல்கிறது என்று நினைத்து கொண்டே நடங்கள். பல விஷயங்களுக்கான தீர்வு நடையிலே கிடச்சிடும். நேற்று பூரா அரித்து கொண்டிருந்த விஷயத்தை இன்னைக்கு காலையில் ஒரு முடிவு காலையில் தனியாக நடப்பவருக்கு கிடைக்கும். ஸோ தனியாக நடக்கலாம், பாடல் கேட்டு நடக்கலாம், கூட்டமாக அங்கேயும் ஒரு விகாரமான பேச்சோடு பேசுவது நடைப்பயிற்சிக்கு நல்லதல்ல. நடை மிகச்சிறப்பாக இருக்கணும். உணவு சரியாக இருக்க வேண்டும். உங்களுக்கான தேடலில் உங்கள் உள்ளம் கேட்பதை மீண்டும் மீண்டும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும்.